இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹார்ட்ஃபுல்னஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வந்த ஒரு சொற்பொழிவு. இதோட மைய கருத்தே பகவான் கிருஷ்ணர் தான். சஹஜ் மார்க் பாரம்பரியத்துல கிருஷ்ணரோட இடம் என்ன, அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்மளோட அன்றாட வேலைகளையும் நம்ம அறிவையும் எப்படி ஒரு உண்மையான பக்தியா மாத்துறது, இத பத்தி அந்த வீடியோல இருக்கிற கருத்துக்களை தான் நம்ம விரிவா பேச போறோம். ரொம்ப அருமை. அப்போ கிருஷ்ணரை பத்தி ஒரு புது பார்வை. கர்மம், ஞானம், பக்தி, இதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சிக்கலான உறவு, அப்புறம் பிராணாகுதின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல அந்த வீடியோல கிருஷ்ணரை எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னு பாப்போம். அவர் ஒரு யோக புருஷர் மட்டும் இல்ல, யுக புருஷர், அப்புறம் யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள்லயே ஒரு பெரிய அர்த்தம் இருக்குல்ல? நிச்சயமா, இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. யோக புருஷர்னா யோகத்துல ஒரு நாயகன். ஆனா யுக புருஷர் அப்படிங்கிறது ஒரு யுகத்தோட போக்கையே மாத்தி அமைக்கிற ஒரு சக்தி. யோகேஸ்வரர்ங்கிறது அதுக்கும் மேல, யோகத்துக்கே அதிபதி. யோகம் யார்கிட்ட இருந்து வந்துச்சோ அந்த மூலமே அவர்தான். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் சஹஜ் மார்க்ல அவரை ஏன் இவ்ளோ உயரத்துல வைக்கிறாங்கன்னு புரியும். ஓ, அப்போ அவர் வெறும் ஒரு குரு இல்ல ஒரு அவதாரோங்கிறத தாண்டி ஒரு பிரம்மாண்ட சக்தியா பார்க்கப்படுறார். கரெக்டா சொன்னீங்க. சஹஜ் மார்க்கோட ஆதிகுரு லாலாஜி மகாராஜ் என்ன சொல்றார்னா, அவர் இந்தியாவோட ஆன்மீக வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் பார்த்து அதுல பகவான் கிருஷ்ணர் தான் ரொம்ப பிரகாசமான நட்சத்திரமா கண்டுபிடிச்சாராம். இது வெறும் கவிதை இல்ல, இது ஒரு தத்துவ நிலைப்பாடு. ரொம்ப பிரகாசமான நட்சத்திரம். இந்த உவமைக்கு பின்னால என்ன காரணம்? மத்தவங்களை விட அவரை அது எப்படி தனித்து காட்டுது? இதுக்கு பதில் பாபுஜி மகாராஜோட பார்வையில் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பகவான் ராமர் ஒரு சமூகத்துக்கு தேவையான நெறிமுறைகள், ஒழுக்கம், கலாச்சாரம்னு ஒரு அஸ்திவாரம் போட்டார். அந்த அஸ்திவாரத்துக்கு மேல பகவான் கிருஷ்ணர் இந்த கலியுகத்துக்கு தேவையான பக்தி, அதாவது இறை அன்புங்கிற ஒரு மாளிகையை கட்டினார். அதாவது ஒழுக்கத்தையும் அன்பையும் இணைச்சார். இதுதான் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. ஒழுக்கம்ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள அன்ப ஒரு உயிரோட்டமா கிருஷ்ணர் கொண்டு வந்தார்னு சொல்றீங்க. இது நம்மளோட அடுத்த கேள்விக்கு சரியா நம்மள கூட்டிட்டு போகுது. நம்மள நிறைய பேர் கஷ்டப்படுற ஒரு விஷயம் இதுதான். நம்மளோட அன்றாட வேலை, அதாவது கர்மம், அப்புறம் நாம கத்துக்கிற அறிவு, அதாவது ஞானம், இது ரெண்டையும் வெறும் செயல்களா இல்லாம ஒரு அர்ப்பணிப்புள்ள பக்தியா எப்படி மாத்துறது? கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஒரு சாதாரணமா வேலைக்கு போறவங்களுக்கு இது எப்படி சாத்தியம்? ரொம்ப யதார்த்தமான கேள்வி. இந்த வீடியோவோட மையமே இதுதான்னு சொல்லலாம். முதல்ல கர்மத்தை எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலையை நாம ஏன் செய்றோங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வேலையிலையும் அது மனசளவுல செய்யறதா இருந்தாலும் சரி, உடம்பால செய்யறதா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால ஒரு அன்பு, ஒரு ஆர்வம் இல்லைன்னா அது வெறும் உழைப்பா ஒரு பாரமா மாறிடும். இதை நான் செஞ்சே ஆகணும்னு கட்டாயத்துல செய்யறதுக்கும், இதை நான் விரும்பி செய்றேன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உண்மைதான். விரும்பாம செஞ்சா நேரமும் போகாது, வேலையும் ஒழுங்கா வராது. ஆனா இந்த அன்ப எப்படி ஒரு போர் அடிக்கிற வேலைக்குள்ள கொண்டு வர்றது? அங்கதான் இறைவன் வராரு. நீங்க செய்யற வேலைய, இதை நான் எனக்காகவோ என் பாஸ்க்காகவோ செய்யல, இதை நான் இறைவனுக்காக செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இணைக்கும்போது அந்த வேலையோட தன்மையே மாறிடும். அதே கர்மயோகம் ஒரு ஆசீர்வாதமா, ஒரு பக்தியா மாறிடும். நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு எழுத்தும் இறைவனுக்கு ஒரு நிவேதனம் மாதிரி ஆயிடும். அப்போ மனப்பான்மை தான் எல்லாத்தையும் மாத்துது. சரி, ஞானத்தோட நிலைமை என்ன? அறிவு சில சமயம் அகங்காரத்தை வளர்க்குற ஒரு பெரிய பொறியா இருக்கே. எனக்கெல்லாம் தெரியும்னு நினைப்பு வந்துட்டா அங்க பக்திக்கு இதமே இல்லையே. ரொம்ப சரியான பாயிண்ட். அகங்காரம் தான் அறிவோட பெரிய எதிரி. வீடியோல இதை விளக்க ஒரு அருமையான உவமை பயன்படுத்துறாங்க. நல்ல காய்ச்சின பால்ல ஒரே ஒரு சொட்டு எலுமிச்சை சாறு பட்டா போதும், மொத்த பாலும் திரிஞ்சு போடும். அது மாதிரிதான் ஞானமும். எவ்வளவு பெரிய அறிவா இருந்தாலும் அதுல நான்கிற அகங்காரம் கலந்துட்டா அந்த ஞானம் அதோட தூய்மை இழந்துடும். அது அறிவா இல்லாம அறியாமையா வெளிப்படும். இந்த ஓமை ரொம்ப தெளிவா விளக்குது. ஆனா ஒரு சொட்டு எலுமிச்சை சாறு, அதாவது கொஞ்சம் சுயமரியாதையோ ஒரு ஆம்பிஷனோ வளர்ச்சிக்கு தேவைதானே? எதிர்பார்ப்பே இல்லாத அறிவு சாத்தியமா? இங்கதான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்கணும். லட்சியம் வேற, அகங்காரம் வேற. எப்போ அந்த அறிவோட மையத்துல இறைவன் இருக்காரோ, எப்போ இந்த அறிவு எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது, இது அவனோடதுங்கிற உணர்வு இருக்கோ, அப்போ இந்த ஞானம் பக்தியா மலரும். ஆனா இந்த அறிவு என்னோடது, ஏன் திறமையால வந்ததுன்னு நினைக்கும்போது தான் அது அகங்காரமா தெரியுது. ஆக அறிவோட உரிமையாளர் யாருங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு.
கர்மத்தையும் ஞானத்தையும் இறைவனோட அன்பால இணைக்கும் போது அது பக்தி ஆகுது. இது தெளிவா புரியுது. இப்போ கீதைய பத்தி அந்த வீடியோல ஒரு திகைக்க வைக்கிற தகவல் சொல்றாங்க. கீதையோட ஞானம் அர்ஜுனனுக்கு வெறும் வார்த்தைகளால சொல்லப்படலையாம். இது என் யோசனையே மாத்திடுச்சு. ஆமா, இதுதான் பிராணாகுதிங்கிற கருத்தோட உச்சம். பிராணாகுதினா உயிர் சக்தியின் மூலமா ஆற்றலை பரிமாற்றுறது. அந்த போர்க்கள சூழலை நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. போர் தொடங்க போகுது, சங்கெல்லாம் ஊதுறாங்க. அந்த உச்சகட்ட பதட்டத்துல அர்ஜுனன் வில்ல கீழே போட்டுட்டு என்னால சண்டை போட முடியாதுன்னு கலங்கி நிக்கிறான். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல்ல 700 ஸ்லோகம் 18 அத்தியாயம் இருக்கிற கீதைய விளக்கமா சொல்ல நேரமே இருந்திருக்காது. அது நம்புற மாதிரியும் இல்ல. சாத்தியமே இல்ல. அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் அந்த முழு ஞானத்தையும் அதோட சாரத்தையும் சில கணங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் வடிவத்துல அர்ஜுனனோட இதயத்துக்குள்ள செலுத்திட்டார். இட் வாஸ் a transmission, not a lecture. இந்த ஆற்றல் பரிமாற்றத்தை கவனிச்ச வியாச முனிவர் தான் அப்புறமா அதை மனுஷங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம படிக்கிற கீதையா எழுதினார். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் பவர் மாதிரி. இத நம்ம காலத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது? வீடியோல ஒரு மாடர்ன் உதாரணம் சொல்றாங்கல்ல. ஆமா, இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இது ஈஸியா புரியும். நாம எப்படி ஒரு செகண்டுக்குள்ள பல ஜிபி டேட்டாவை இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றோமோ அது மாதிரி தான் இந்த ஞான பரிமாற்றம். இது வெறும் நம்பிக்கை இல்ல, இது ஒரு நுட்பமான விஞ்ஞானம்னு இந்த தத்துவம் சொல்லுது. அப்படியானா இந்த பிராணாஹூதிங்கிறது அப்ப மட்டும் நடந்த அதிசயமா இல்ல இன்னிக்கும் இது சாத்தியமா? இத ஒரு சாதாரண மனுஷன் உணர முடியுமா? இந்த வீடியோவோட கருத்துப்படி அது இன்னைக்கும் சாத்தியம். சஹஜ் மார்க் மாதிரி தியான முறைகள்ல குரு சீடருக்கு ஆற்றலை வழங்குறது இந்த பிராணாகுதியோட ஒரு வடிவம் தான். ஒரு தகுதியான குரு மூலமா இந்த தெய்வீக ஆற்றல் இன்னைக்கும் பரிமாறப்படுதுங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கை. இது ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி நம்மள கொண்டு போகுது. அப்போ இந்த போதனைப்படி உண்மையான பக்தினா என்ன? கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, ஸ்லோகம் சொல்றது எல்லாம் இல்லையா? அதெல்லாம் பக்தியோட வெளிப்பாடுகளா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே பக்தி இல்ல. உண்மையான பக்தினா நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு எண்ணத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறது. நம்மளோட ஒவ்வொரு கணமும் அந்த பரம்பொருளோட அன்பால நிறைஞ்சிருக்கிறது. இது ஒரு 24/7 மனநிலை, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்யற செயல் இல்ல. ஆனா நம்மள பல பேர் பக்தி பண்ணும்போது பதிலுக்கு ஏதாவது எதிர்பார்க்கிறோமே. கடவுளே எனக்கு மன அமைதியை கொடு, என் கஷ்டத்தை தீர்த்து வைன்னு கேக்குறோம். இது தப்பா? தப்புன்னு சொல்றதை விட அது பக்தியோட தூய்மையை குறைச்சிடுதுன்னு சொல்லலாம். மறுபடியும் அந்த பால் எலுமிச்சை ஓமைதான். எப்படி ஒரு சொட்டு எலுமிச்சை சாறு பாலை திரிச்சிடுதோ அதே மாதிரி நாம கேட்கிற சின்ன எதிர்பார்ப்பு கூட பக்தியோட தன்மையை மாத்திடுது. அது பக்தியா இல்லாம ஒரு வியாபார ஒப்பந்தம் மாதிரி ஆயிடுது. நான் உனக்கு பக்தி செய்றேன், நீ எனக்கு இதை கொடுங்கிற மாதிரி. முக்தி இல்ல பிரம்ம வித்யா மாதிரி பெரிய விஷயங்களை கேக்குறது கூட ஒரு எதிர்பார்ப்பு தானா? அதுவும் பக்தியை கெடுத்துடுமா? ஆமா, இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான். அது ஒரு நல்ல எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஆனா எனக்கு வேணும்னு கேட்கிற அந்த நிமிஷமே அங்க நான் வந்துருது. பக்திங்கிறது நான் கரைஞ்சி நீ மட்டுமே இருக்கிறது. அன்புக்காக மட்டுமே அன்பு செய்வது. நாம இறைவனுக்காக, அவருக்கு சேவை செய்யறதுக்காக மட்டுமே இருக்கோங்கிற எண்ணம் தான் பக்தியோட உச்சம். அங்க எந்த பேரம் பேசுறதுக்கும் இடமில்ல. நான் கரைஞ்சி நீ மட்டுமே இருக்கிறது. இது ரொம்ப ஆழமான சிந்தனை. இந்த போதனைகளை வழங்குற சஹஜ் மார்க் அமைப்போட குரு பரம்பரை பத்தியும் வீடியோல சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த லிஸ்ட் ரொம்ப சுவாரஸ்யமானது. அது பகவான் கிருஷ்ணர் ராதையிலிருந்து தொடங்குது. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு, கௌதம புத்தர், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், லாலாஜி மகாராஜ், பாபுஜி மகாராஜ், சாரிஜி மகாராஜ்னு போயிட்டே இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா கௌதம புத்தர் மாதிரி ஆட்கள் கூட இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? இந்த பேரெல்லாம் சொல்றது மூலமா என்ன சொல்ல வராங்க? இங்க பேர மனப்பாடம் பண்றது நோக்கம் இல்ல. இந்த பன்முகத்தன்மை தான் இதுல இருக்கிற சாராம்சம். அதாவது அன்புங்கிற பாதை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ பாரம்பரியத்துக்கோ சொந்தமானது இல்லைன்னு இது காட்டுது. முக்கியமா அந்த பேரை விட அவங்களோட உள்ளார்ந்த சாரம் தான் முக்கியம். நாம அவங்கள போல மாறணும், அவங்களோட குணாதிசயங்களை நமக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் உண்மையான அழைப்பு. இதத்தான் வீடியோல தன்னை அழித்தல், எனிஹிலேட் யுவர் செல்ஃப் ன்னு சொல்றாங்க. தன்னை அழித்தல்ங்கிற வார்த்தை கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதோட உண்மையான பொருள் என்ன? உடம்ப அழிக்கிறதா? இல்லவே இல்ல. அது நம்ம கிட்ட இருக்கிற நான்ங்கிற அகங்காரத்தை கரைக்கிறது. நம்ம சின்ன சின்ன விருப்பு வெறுப்புகள், நம்ம அடையாளங்கள், நம்ம சாதனைகள், நாம நான்னு பிடிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் கடந்து போறது.
அவங்கள போல நாமே மாறுவது. அந்த மாறுதல் நடந்த பிறகு அந்த நான் மாறிட்டேங்கிற உணர்வு கூட அவங்க பாதத்துல சமர்ப்பிக்கணும். அதுதான் முழுமையான சரணாகதி. சரி, இந்த ஆன்மீக மாற்றத்தை அடையறதுக்கு நடைமுறை வழி என்ன? இவ்ளோ பெரிய தத்துவங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறது? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. இதுக்கு பதில வீடியோவோட இறுதியில ரொம்ப அழகா ஒரே வார்த்தையில சொல்றாங்க. அந்த திறவுகோல் அவைலபிலிட்டி, அதாவது நம்ம நாமே கிடைக்க செய்தல், அர்ப்பணிப்புக்கு தயாரா இருக்கிறது. அவைலபிலிட்டி, இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இது எப்படியோ ஒரு பிராக்டிக்கல் வழியா இருக்க முடியும்? அவைலபிலிட்டினா நம்ம வாழ்க்கையில அந்த தெய்வீக சக்திக்கு, அந்த குருமார்களோட அருளுக்கு இடம் கொடுக்கிறது. அவங்க நம்ம மூலமா செயல்பட நம்மள நாம திறந்து கொடுக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு குழுவோட சேர்ந்து தியானம் பண்ணும்போது அங்க நடக்கிற அந்த ஆற்றல் பரிமாற்றத்துக்கு நம்மள நாம திறந்து கொடுக்கிறோம். இது நமக்கும் அந்த ஆற்றலுக்கும் நடுவுல ஒரு ஆஸ்மோசிஸ் மாதிரி வேலை செய்யுது. அவங்க ஆற்றல் நமக்குள்ள பாயுது. அப்போ இது வெறும் உடம்பால ஒரு இடத்துல இருக்கிறது சம்பந்தப்பட்டது இல்லையா? ஒரு தியான கூட்டத்துல உட்கார்ந்துட்டு மனசு எங்கேயோ அலைபாஞ்சா பிரயோஜனம் இல்லதானே? நிச்சயமா இல்ல. உடல் இருப்பு மட்டும் பத்தாது, இதயம் திறந்திருக்கணும். நான் கத்துக்க தயார், நான் மாறத் தயார், உன் அருளை பெற நான் தயாருங்கிற முழுமையான மனநிலையில் இருக்கிறது தான் உண்மையான அவைலபிலிட்டி. அந்த பிராணாகுதிக்கு, அந்த அருளுக்கு நம்மள நாம ஒரு தகுதியான பாத்திரமா மாத்திக்கிறது. ஆக, வீடியோவோட கடைசி செய்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. உண்மையா ஆன்மீக பாதையில முன்னேற விரும்புறவங்களுக்கு நேரம் இல்ல, சூழல் சரியில்லைங்கிற மாதிரி சாக்கு போக்குக்கு இடமே இல்ல. நம்மள நாம திறந்து கொடுக்க தயாரா இருந்த மாற்றம் சாத்தியம். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு இனி எந்த சாக்குப்போக்கும் சொல்ல மாட்டோம்னு நம்ம ஒரு உறுதி எடுக்கணும்னு அந்த வீடியோ முடியுது. அந்த அர்ப்பணிப்பு தான் மாற்றத்தோட முதல் படியும் கடைசி படியும் கூட. இந்த உரையாடலை தொகுத்து பார்த்தா கிருஷ்ணர் ஒரு பிரகாசமான நட்சத்திரமா பார்க்கப்படுறது. நம்மளோட அன்றாட வேலைகளையும் அறிவையும் இறைவனை மையப்படுத்தி பக்தியா மாத்துறது. பிராணாகுதி மூலமா ஞானத்தை ஆற்றலா பரிமாற முடியுங்கிற அந்த ஆச்சரியமான கருத்து. அப்புறம் இந்த எல்லா மாற்றத்துக்கும் திறவுகோலா நம்மள நாமும் முழுசா அர்ப்பணிக்கிறது, அதாவது அவைலபிலிட்டிங்கிற நிலையில இருக்கிறதுன்னு பல ஆழமான புரிதல்களை பெற்றோம். ஆமா, எல்லாத்தையும் ரொம்ப சரியா தொகுத்துட்டீங்க. இந்த உரையாடலோட இறுதியில இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, ஆவலா காத்திருக்கோம். அந்த வீடியோல ஒரு இடத்துல சொல்றாங்க, நம்ம அந்த குருமார்களை போல ஆன பிறகு அந்த ஆகுதலுங்கிற நிலையையே கடந்து போகணுமா, அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னு நமக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. என் இறுதி சிந்தனை இதுதான். நீங்க ஒரு மலையோட உச்சியை அடைஞ்சிட்டீங்க. அந்த அடைஞ்சேனுங்கிற உணர்வையும் அந்த அடையாளத்தையும் நீங்க திறந்துட்டா அங்க என்ன மிஞ்சும்? அடைஞ்சதே திறக்கும்போது உங்களுக்குள்ள என்ன புது பரிமாணங்கள் திறக்கக்கூடும்னு எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த வெற்றிடத்துல என்ன பிறக்கும்? இது யோசிச்சு பாருங்க.